श्रीराम जय राम जय जय राम। ओम श्रीराम जय राम जय जय राम। ओम श्रीराम जय राम जय जय राम। ராம அவதாரம், ஸ்ரீராம அவதாரம். ரகுகுல மன்னர் யாரு? ஸ்ரீ ராமபிரான். ராமபிரான் புருஷோத்தமனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியவர் ராமபிரான். ராம அவதாரமே புருஷோத்தம அவதாரம். உலகில் வாழுகின்ற மனிதர்கள் எவ்வளவு உத்தமர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு பாடம் கற்பிக்கின்ற அவதாரம் எது? புருஷோத்தம அவதாரம். புருஷர்களில் உத்தமர். ராமனுடைய பெரிய காவியம்தான் ராமாயணம். ராமாயணம் என்றால் ராமனுடைய வழி. அயனம் என்றால் வழி. உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சொல்கிறோம் அல்லவா? சூரியனுடைய வழி. வடக்கு திசை போனால் உத்தராயணம், தெற்கு திசை சூரியன் வந்தால் தட்சிணாயணம். சரிதானா? அப்போது அயனம் என்று சொன்னால் வழி. ராமன் காட்டிய வழி, அதுதான் ராமாயணம். ராமாயணம்தான் நம்முடைய பாரத நாட்டிலே முதலில் தோன்றிய இதிகாசம். திரேதா யுகத்தில் வாழ்ந்த ராமனை சுட்டி காட்டுகின்ற அந்த ராமனை, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை கதாநாயகனாக கொண்டு இருக்கக்கூடிய பெரிய இதிகாசம். இது இப்படி நடந்தது என்பது இதிகாசம். முதல் இதிகாசம் எது? ராமாயணம். அதை வால்மீகி மகரிஷி எழுதினார். வால்மீகி மகரிஷிக்கு நாரத மகரிஷி தூண்டுகோலாக இருந்தார். அவ்வளவு சிறப்புக்குரியது. அந்த அவதாரத்திலே அந்த ரவிகுல தோன்றலாக பல மன்னர்கள் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். பல மன்னர்கள். அவர்களெல்லாம் பகீரதன், சகரன்லாம் இந்த கடலை தோண்டியவங்க அவங்க தான். பகீரதன் பூமிக்கு கங்கையை கொண்டு வந்தவர். தண்ணீர்னு சொல்லோட கங்கா மாதா. நம்ம குடிக்கும் போதும் கங்கா மாதா என் தாகத்தை தீர், குளிக்கும் போதும் கங்கா மாதா என் உடலை சுத்தம் செய், கங்கா மாதா என்னை புனிதப்படுத்து. அப்படி தான் பயன்படுத்தணும். கங்கா மாதான்னு சொல்லணும். அப்படி புருஷோத்தமனாக தோன்றினார். தசரத அஜமன் என்றுடைய மகன் தசரத சக்கரவர்த்தி. அவருடைய மைந்தன் ராமச்சந்திரமூர்த்தி. பகவான் நாராயண பரம்பொருள் மகாவிஷ்ணு தன் அம்சத்தை நாளாக மாற்றிக்கொண்டு அந்த 4 பேர்கள் சகோதரர்களாக உலகத்தில் தோன்றினார். என்ன, ஸ்ரீ மகா பாகவதத்தில் ஒன்றும் சொல்லப்படுறது. பரதாழ்வார் யார்? சங்கு. என்ன, சத்ருக்னன் சக்கரம், லட்சுமணன் ஆதிசேடன். அப்படி அவதார புருஷராக வந்தார் அந்த இதில். இது வால்மீகி எழுதினார். அப்போ இது சரணாகதி தத்துவத்தை மேலாக சொல்லும். ராமாயணம் என்னத்தை சொல்லும்? முழுமையாக சரணாகதி தத்துவத்தை சொல்லும். தேவர்களெல்லாம் சென்று சரணாகதி அடைந்தார்கள் திருமாலிடம். பிரம்மா உள்பட எல்லா தேவர்களும், இந்திரன் பிரம்மா உட்பட எல்லோரும் போய் அப்படியே வேறு வழியே இல்லை, இனி பகவானிடம்தான் சரணடைய வேண்டும், நம்முடைய கஷ்டங்களெல்லாம் நீங்க வேண்டும். என்ன கஷ்டம்? ராவணாதி அவனர்கள். 3 கோடி வாழ்நாள் பெற்றவன், பெரிய வரப்பிரசாதி. அவன் பூலோகத்தில், புவர்லோகத்தில், சுவலோகத்தில், எல்லா லோகத்திலையும் அவன் செய்யாத அட்டகாசமே கிடையாது. அது மாதிரி அவனுடைய மைந்தன், அவன் இந்திரனையே பிடிச்சி அவனுக்கு மைந்தனையெல்லாம் சிறையில் பிடிச்சி வச்சுட்டான். இது மாதிரி பெரிய அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடுறதுக்கு தேவர்களெல்லாம் போய் முறையிட்டாங்க திருமாலிடம். முழுமுதற் பரம்பொருளாகிய மகாவிஷ்ணுவிடம் முறையிட பரந்தாமன் கழுலனில், அதாவது கருடனில் எழுந்தருளினார். கருடாழ்வாரில் எழுந்தருளி அப்படி காட்சி கொடுக்கிறார். என்ன இப்படி ராவணாதி அவனர்களுடைய கஷ்டம் எங்களை தாங்க முடியவில்லை, இனி பொறுக்க முடியாது, பகவானே நீங்கள் தான் எங்களுக்கு அந்த அவனர்களை அழிப்போம், உங்களை காப்போம், பயப்படாதீர்கள். என்ன, தசரதன் மதலையாய் வருதும் தாரணி என்றார். பூலோகத்தில் தாரணியில் யாருடைய மதலையாக வருவோம்? தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தனாக வருவோம். மசரதம் அனையவர் வரவும் வாழ்வும் ஓர் நிசரத கணைகளால் நீரு செய்ய தசரதன் மதலையாய் வருதும் தாரணி என்றார். தம்பிகள் புடைசூழ வருவோம், நீங்களும் தேவர்களாகிய நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அந்த காலகட்டத்தில் குரங்குகளாகவும் கரடிகளாகவும் நீங்கள் பூலோகத்தில் தோன்றி காடுகளிலும் மலைகளிலும் வனாந்தரங்களிலும் நீங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்
எனக்கு உறுதுணை செய்ய வேண்டும். அவருக்கு உறுதுணை வேணுமா? வேணுமா? வேண்டாம். பலமாக சொல்லுங்க வாய் திறந்து, வேண்டாம். அவருக்கு வேண்டாம். ஆனால் இந்த தேவர்களெல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்து விமோசனம் அடையணும் இல்லையா? அதுக்கு ஒரு வானரங்களா? வானவர் நீவீர் அனைவரும் வானரராய் காணிலும் கடுதடத்திலும் வம்மின் சேனையாய் அவதரித்திடுமின் என்றார். சேனைகளாக நீங்கள் எங்கே வந்துருங்க? படைகளாட்டு இப்படி கானகத்தில் வந்துருங்கிற. வானவர்களாகிய நீங்கள் வானரம், வானரம் என்றால் குரங்கு, வந்துருங்கன்னு சொன்னார். சரி, அப்படி அவதாரம் நிகழ்ந்தது. என்ன, அந்த கருமுகில் வண்ணனை, கமல கண்ணனை, என்ன பார்க்கடல் வாசனை, பரந்தாமனை, அந்த பத்மநாபனை திருவுற பயந்தனள் கோசலை என்னும் திருமகள். என்ன, கோசலாதேவி அவளுடைய மணி வயிற்றிலே தாங்கி கொண்டாள். கோசலாதேவியினுடைய மணி வயிற்றிலே பிறந்தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. என்ன புண்ணியம் செய்தார்! தசரத சக்கரவர்த்தியினுடைய பெருமைகளை சொல்லப் போகின்ற பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தந்தை இவர் என்று சொன்னாலே அதற்கு மேல் வேறு பெருமை வேண்டுமா? தசரதன் பெரிய மாமன்னன், கோலோச்சுவதிலே வல்லவன். அவன் இந்த பூலோகத்தை மட்டும் கோலோச்சவில்லையாம், தேவர்களை ஒரு சமயம் சம்பராசுரன் என்று சொல்லுகின்ற அசுரன் அவர்களை எதிர்த்து, தேவர்களால் எதிர்த்து நிற்க முடியாதபடி சம்பராசுரன் ஜெயித்தான். அந்த தேவர்களெல்லாம் எங்கு வந்து முறையிட்டார்கள்? பூலோகத்திலே அரசாட்சி செய்கின்ற தசரத சக்கரவர்த்தியிடம் நீங்கள் எங்களுக்கு உதவியாக வந்து சம்பராசுரனை அழிக்க வேண்டும் என்று பூலோக மன்னனாகிய தசரதனிடம் வேண்டினார்களாம். இந்த தசரதன் சென்று அந்த சம்பராசுரனை வென்று தேவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். அப்படிப்பட்ட மாவீரன் தசரதன். அவருடைய மதலையாய், தசரத சக்கரவர்த்தியினுடைய மதலையாய் யார் வந்தா? ராமச்சந்திரமூர்த்தி வந்தார். அவர் சிறு வயது குருகுலத்தில் இருந்தார். அதன் பிறகு அவர் அப்படியே ஏழை எளிய மக்களிடம் ரொம்ப அன்பு வைத்திருப்பார். ராமன் ராமன் என்று சொன்னால் அப்படியே வந்து காத்து நிற்பார்கள் மக்கள். ராமன் தரிசனம் கிடைக்காதா என்று சொல்லி. என்ன, பரதனும் சத்ருக்கனும் ரொம்ப நெருக்கமாக இருப்பார்கள். ராமபிரானும் லட்சுமண பெருமாளும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அப்படி சகோதர பாசத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வந்தார். என்ன, ஏனென்று சொன்னால் அவர் கானகத்தில் வேள்வி செய்வார். அந்த வேள்வியை யார் அழிச்சிருவாங்க? தாடகை அழிச்சிருவாங்க. தாடகை எப்பவும் ஒவ்வொரு தடவையும் வேள்வி நடக்கும்போது அழிச்சிருவாங்க. தாடகை எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு உயிரையும் விட மாட்டாங்க, எல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. அவங்க உண்மையிலேயே ஒரு சாபத்தினால, என்ன, அந்த அகஸ்தியருடைய சாபத்தினால அப்படி தாடகையாக பேர் அரக்கியாக இருந்தாங்க. அதனால் அந்த தாடகையை அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அயோத்திக்கு வந்து தசரத மன்னன்ட்ட கேட்குறாரு, உங்கள் பிள்ளைகளை இன்னும் மைந்தன் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை தருதி என்றான். உங்கள் பிள்ளைகள் 4 பேரில் கரிய செம்மலாக இருக்கக்கூடிய, கருப்பா இருப்பான் இல்லை, நீல மேகம் இல்லவா, அந்த ஒருவனை தருதி என்றான். விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய, அவரும் ரொம்ப கோபக்காரர். என்ன, எல்லாம் சத்திரிய தர்மத்தில் உள்ளவங்க, பிறகு தவம் செய்து இப்படி வந்திருக்கிறாங்க, அந்தன சிரேஷ்டராட்டு வந்திருக்காங்க. அதனால் அவர் வந்த உடனே அந்த ராஜா எழுந்து மரியாதை செய்து அவருடைய பாதங்களில் வணங்கி எல்லாம் செய்தார். அதுக்கும் பிறகு ஆசனம் கொடுத்து அமர்த்தினா, நீ கொடை வள்ளலப்பா, என்னை போன்ற முனிவர்களுக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் நீ எப்படி, நாங்கள்லாம் ஒரு பயத்தினால அங்கே யமலோகம் சென்றாலும் சரி, வெள்ளியங்கிரியாகிய அந்த சிவபெருமானிடம் சென்றாலும் சரி, அந்த இந்திரனுடைய லோகத்துக்கு சென்றாலும் சரி, இப்படி எங்கு சென்றாலும் இயலாது நடக்காத காரியத்தை உன்னிடம் வந்தல்லவா சொல்லி நாங்கள் மறுவாழ்வு வருவோம் அப்படின்ன உடனே தசரதற்கு, என்ன வேணும் சுவாமி கேளுங்க ஏண்டா, உன் மைந்தருள் ஒருவனை தருதி, கரிய செம்மல் ஒருவனை தருதின்னு பொத்தனிக்கல விழுந்துட்டார். ஏனென்றாலும் அந்த ராமன் பேல் அவர் உயிரே வச்சிருக்கிறார். இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப காலத்துக்கு பிறந்தாங்க. என்ன, பிள்ளை செல்வம் குழல் இனிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் இல்லையா?
அப்போது அது மாதிரி பாசம் வச்சுருக்கிறாரு. அப்போ மகன் தான், சுவாமி அது மட்டும் கேட்டுறாதுங்க சுவாமின்னு சொல்ல முடியாது திடீர்னு. அப்போ என்ன சொல்றாரு, இப்படி வேள்வியை தானே காக்கணும், உங்கள் வேள்வியை தானே காக்கணும், நான் வரேன், இதோ வாரேன். தேவர்களாக இருந்தாலும் மூவர்களாக இருந்தாலும் நான் வெற்றி கொண்டு உங்களுக்கு வேள்வியை நடத்துறதுக்கு நான் வாரேன். இவர் இப்படி சொல்லும்போது விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துகிட்டே இருக்குது. கேட்டது ஒன்று, இவர் நான் வரேங்க. படையூற்றம் சிறிதும் இலான் சிறுவன் இவன். இவனுக்கு பெரிய படைப்பயிற்சி கிடையாது முனிபுங்கவரே. இவனுக்கு நீங்கள் கேட்குற ராமனுக்கு படைப்பயிற்சி கிடையாது. படையூற்றம் சிறிதும் இலான், பெரிய போர்களில் நின்று அனுபவங்கள் கிடையாது, நான் வாரேன். அப்படி சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்தது. பக்கத்தில் வசிஷ்டர் இருந்தார். வசிஷ்டர் சொல்லுவார், இது விபரீதமாக முடிஞ்சிடும். அதனால் அவர் மனசில் நினச்சிக்கிட்டு, சக்கரவர்த்தியே, விஸ்வாமித்திரர் புதல்வனை கேட்கிறார் என்றால் அதில் பெரிய மங்களங்கள் வரப்போகிறது, பெரிய சிறப்புகள் வரப்போகிறது. அதனால் அந்த அந்த விஸ்வாமித்திரரே எல்லாம் கவனிச்சுக்கிடுவார், அவர் சாதாரணமானவர், கேட்டபடி கொடுத்துருங்க அப்படின்னாரு. உடனே தந்தையும் நீ, இவர்க்கு தாயும் நீ, நான் இவருக்கு தந்தையும் தாயும் நீ தான்ப்பா, இனி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ராமன் வந்து நின்ன உடனே, ராமான்னு கூப்பிடுறதுக்கு வந்து ராமன் வந்து நின்னாச்சு. அதுக்கு அடுத்தால நிழலை போல லட்சுமணன் வந்து நின்னாச்சு, சேர்ந்து தான் போவோன்னு சொல்லிட்டு. உடனே இவருக்கு தந்தையும் நீ தாயும் நீ, எது வேணுமோ அதை நீ செய்துக்க, தந்தேன் அப்படி சொன்னார். கோபம் அடங்கி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறாரு. இவங்க அரண்மனையை விட்டு வெளியே போனதே இல்லை, என்ன சிறுவர்கள் இல்லையா. ஆனால் அவரு வேகமாக விஸ்வீஷன் நடக்கிறாரு. விஸ்வாமித்திரர் காட்டில் சுற்றி தெரிஞ்சவர் இல்லையா, அப்படி போய்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுவோம், அப்போ தான் இந்த நேரத்தில் முடியும். அங்கே கானகத்தில் போகிறதுக்கு முந்தையே இவங்க களைச்சிட்டாங்க ராமலுக்குவர்கள். அதனால் பலம் அதிபலம் என்கிற மந்திரத்தை உச்சாடனம் செய்து இவர்களுக்கு எந்த காலத்தையும், பிற்காலத்தில் கூட இவங்களுக்கு அது பலம். அந்த மந்திரத்தை உச்சாடனம், களைப்பு நீங்கிச்சு. அதுக்கு களைப்பே வராது. எத்தனை மணிக்கூர் எவ்வளோ நேரம் என்ன செய்தாலும் களைப்பே வராது. அது மாதிரி அங்கே போயாச்சு. இந்த வனத்தில் இது என்ன வனம், இது சோலையாக இருக்குது, குயில்கள் கூவுகின்றன, மயில்கள் பாடுகின்றன. அதை தாண்டி போகிறாரு. இது என்ன வறண்ட பிரதேசமாக இருக்குது, ஒரு உயிர்கள் கூட இல்லை, பழமரங்கள் இல்லை, பறவைகள் இல்லை, விலங்குகள் இல்லை, என்னாச்சு? அதுதான்ப்பா, இங்கே தான் தாடகண்ணி ஒருத்தி இருக்கிறா. என்ன, அவள் ஒரு உயிரையும் வைக்க மாட்டா, படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக அப்படிங்கிற கோட்பாட்டில் என்ன செய்திருவா, எல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருவா. சாப்பிட்டு ஒன்றும் மிச்சம் வைக்க மாட்டான். அவருக்கு சந்தேகம் வருது, உம்மளை வச்சிருக்காரு இவர் அங்கே தானே இருக்காரு. என்ன, கோதிலான் கோதியிலான் என்று இவனை ஒதுக்கினாள். கொஞ்சம் கூட எலும்பு தான் இருக்கு, சதை இல்லைன்னு சொல்லி என்னை ஒதுக்கி போட்டிருக்காப்பா, மற்றபடி ஒருத்தரையும் விடமாட்டா. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே தாடகை வந்துட்டா. என்ன, தாடகை ஒரு பெரிய மலை போல வந்து நிற்கிறா. என்ன, இதுதான் நான் சொன்ன தாடகை, வில்லை எடு, தொடு அம்ப அப்படின்னாரு. இவர் மேலே இங்கேயும் பார்க்குறாரு. என்ன, விஸ்வாமித்திரர் குரு இல்லை, இப்போ சொன்னால் கேட்கணும், ஆனால் பெண் மீது இல்லை அம்ப விட சொல்கிறாரு. அது தர்மம் இல்லையே. ராமச்சந்திரன் அது பாருங்கள், அந்த அவதாரத்தினுடைய நிலையை பாருங்கள். பெண்ணென கருதிலை, நீ பெண்ணு நினைக்காத. என்ன, அல்லொக்கும் நிறத்தினாள், அல்லன்னா இருட்டு, இருட்டுமக்கும் நிறத்தினாள். இவள் செய்யாத கொடூரம் கிடையாது. இவள் பூமியில் கால் வச்சானா பூமி நடுங்கும். என்ன, எந்த இடத்துலலாம் கால் வைக்கிறாளோ அந்த இடத்துலலாம் குளமாட்டாயிரும், தண்ணி பெருகிறோம். அது மாதிரி மலைகளை பொடி பொடி ஆக்கிடுவா. மிருகங்களோ எல்லாம், எதுவுமே யாகங்களோ எதுவும் செய்ய முடியாது. அதனால் ரெண்டு உதாரணம் சொன்னார். ஒரு சமயம் திருமாலே ஒரு பெண்ணை கொன்னுட்டாரு, அவர் ரொம்ப கொடுமை செய்ததுனால. இப்படி சரித்திரத்தில் ஒன்று ரெண்டு செய்திகள் இருக்குது. நீ இவளை பெண்ணென்று பார்க்காதே ராமா, இவர் பெண் அல்ல. இவளை பார்த்தால் எத்தனையோ மாமன்னர்களாக இருந்தாலும் இவளை எதிர்க்க முடியாது. ஆகவே இவள் பெண் அல்ல, விடு அம்பை என்றார். உடனே ராமபாணத்தை இவர் என்ன செய்தார், விடுத்துட்டார். என்ன, கல்லக்கும் நெஞ்சினாள், அவளுடைய கல் போன்ற வைர குன்று ஒக்குகின்ற அந்த மார்பிலே அந்த அம்பு பாய்ந்ததாம். அது எப்படி பாய்ந்து போனதான்னா, கல்லோர்க்கு கல்லார் புல்லோர்க்கு சொன்ன அறிவினை போல.
எப்படி கம்பநாட்டாழ்வார் சொல்லியிருப்பாங்க, கல்லாத மூடனுக்கு நல்லவர்கள் ஒரு அறிவுரையை சொன்னால் அது அவன் காதுகள்லையோ மனத்திலேயோ நிற்காமல் எப்படி ஓடி போகுமோ, அதுபோல அந்த தாடகையினுடைய மார்பில் பாய்ந்து அப்புறத்து ஓடி போயிட்டான் அம்பு. தாடகை வீழ்ந்தாள். அதன் பிறகு இவருடைய வேள்வியை செய்தார். அந்த வேள்வி செய்த இடம் திருமால் 1000 வருடங்கள் தவம் செய்த இடம் என்று சொல்கிறார். அங்கிருந்து தான் பிறகு வாமன அவதாரத்திற்காக போனார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சோலையிலே வேள்வி காத்தார், வேள்வி செய்தார். அந்த வேள்வியை ராம லக்குவர்கள் கண்ணினை இமை காப்பது போல காத்தனர். அப்படி வேள்வி முடிந்தது. அதன் பிறகு மிதிலாபுரி போனார். மிதிலாபுரியிலே 300 வீரர்கள் தூக்கி வந்த அந்த சிவதனுசை அப்படி பார்த்து ஒரு கணத்திலே ஒடித்தார். அதெல்லாம் பெரிய வரலாறு இல்லையா? பெரிய வரலாறு. ராமாவதாரம் பெரிய வரலாறு. அதுக்கு அந்த பெண்களெல்லாம் என்ன நினச்சாங்க, ஏன் ராமன் தான் அழகுன்னு சொல்லி யார் நினச்சாங்களாம் கல்யாண சமயத்தில்? யார்? தசரத சக்கர அயோத்தியை சேர்ந்தவங்கெல்லாம் என் ராமன் தான் பெரிய சொன்னாங்களாம். என்ன அழகுன்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பக்கம் உள்ளவங்க, மிதிலையில் உள்ளவங்க, மிதிலை பெண்ணல்லவா சீதா தேவி இல்லையா? அதனால தான் அவளுக்கு மைதிலின்னு பேர். என்ன, மிதிலை பெண்ணல்லவா? அங்கே உள்ள பெண்கள் விடுவாங்களா? ஓ, ராமனை காண 1000 கண் வேணும்னு அவங்க சொன்னாங்கன்னா இவங்க அக்தொக்கும் இவளை பார்க்கறதுக்கும் என்ன பார்க்குந்தோறும் 1000 கண் வேணும்னாராம். அந்த ராமனை பார்க்கறதுக்கு ஒரு முறை பார்க்கணுன்னா 1000 கண் வேணும். அந்த 1000 கண்ணை வச்சே முழுசும் பார்த்துக்கிடலாம். ஆனால் இந்த மைதிலியை பார்க்கணுன்னா, எங்கள் வீட்டு பெண் மைதிலியை பார்க்கணுன்னா பார்க்குந்தோறும் 1000 கண் வேணும். எப்பெல்லாம் பார்க்குறோமோ அப்போ புதுசாக 1000 கண் வேணுமா? அது மாதிரி அதன் பிறகு அந்த எப்பொழுது பரசுராமரிடமிருந்து வில்லை இவர் வாங்கினாரோ அப்பொழுது அவருடைய பலமெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ வந்திருக்கிறது பெருமாளுங்கிறது தெரியுது அவருக்கு. அப்போது ராமபிரான் சொன்னார், முனிபுங்கவரே, நீ இவர் அந்தன சிரேஷ்டர் என்று உம்மை விடுகிறேன். ஆனால் இந்த வில்லில் இருந்து புறப்படுகின்ற அம்புக்கு இலக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, என்னுடைய தவத்தின் மீது இந்த அம்பினை விட்டு விடு அப்படி சொன்னார். உடனே அம்பினை விட்டார். பரசுராமனுடைய தவமெல்லாம் போச்சுது. பிறகு மீண்டும் இமயமலை சாரலுக்கு போனார். அப்படி இருக்கும்போது இங்கே இவர்களெல்லாம் அயோத்திக்கு வந்தாங்க. சிற்றன்னை கைகேசி வரம் கேட்டுக்கிட்டா இல்லையா? நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு முடி சூட்டினாங்க. அப்படி முடி சூட்டு சமயம் முடி புனையணும்னு சொல்லி யோசனை பண்ண உடனே இந்த கூனி மந்திர கிழவி போய், நிறைய இடத்துல கூனிக்கு வேலை இருக்கும், என்ன ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கூனியுடைய வேலை பெரிய குடும்பத்தையெல்லாம் என்ன செய்திடும், பிரித்து போட்டுரும். பெரிய சங்கங்களையெல்லாம் பிரித்து போட்டுரும். பெரிய அமைப்புகளெல்லாம் பிரித்து போய்ட்டுரும். என்ன அப்போது இதெல்லாம் தான் பாடம். இந்த உலகத்தில் இப்படி இருக்குதுன்ட்டு கைகேசி உடனே வரம் கேட்டா, 2 வரம் கேட்டா. ரொம்ப தெளிவாக எல்லாம் சொல்ல முடியாது. வரம் கேட்டா. அப்போ ஒரு வரத்தால் என் மகன் பரதன் ஆடாள, இன்னொரு வரத்தால் ராமன் காடாள. அப்படியே அடியற்ற மரம் போல் விழுந்தான். பெரும் யானை ராஜநாகம் தீண்டினால் எப்படி நிலை குலைந்து வீழுமோ அதுபோல தசரதன் அப்படி தேவர்களுக்கும் உதவி செய்து பெரும் ஆற்றல் உடைய தசரத சக்கரவர்த்தி அப்படியே நிலத்திடை வீழ்ந்தான். இவ வரம் கேட்ட உடனே மயங்கினான். ஓரளவு தெளிந்தான். கைகேயி அங்கு நின்று கொண்டிருக்கிறாள். அம்மா, நீ கேட்டபடி பரதன் நாடாளட்டும். இந்த நாடெல்லாம் உனக்கு, அனைத்து செல்வங்களும் உண்மயமாகட்டும். ஆனால் என் மகன், என் கண்மணி, என் உயிர் அணைய ராமன் காடாள செல்ல வேண்டும் என்ற வரம் ஒன்றை தவிர் என்றான். எனக்கு மகன், என் கண் போன்றவன், என் உயிர் போன்றவன், அந்த ராமபிரானை மட்டும் கானகம் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிடாதே அம்மா, உன் கால்களை பிடித்து கெஞ்சுகிறேன் என்று மன்றாடி மன்றாடி கேட்டான். வரம் கொடுத்துவிட்டு மறுப்பது அரசனின் தன்மையோ என்றாள். மீண்டும் மயங்கினான். அழுகுரல் கேட்டது. அங்கே அந்த வசிஷ்டர் வருகிறார் அந்த இடத்துக்கு. ஏன்னா காலையில் என்ன நடக்க போகுது, பட்டாபிஷேகத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் நடக்குது. விடிய விடிய ஆட்கள் வேலை செய்துட்டு இருக்காங்க, ஹோமங்கள் வளர்க்கப்படுகின்றன, எல்லாம் எப்படி இருக்குது. அப்போ அழுகுரல் கேட்டோன்னு அங்கே வராங்க. கோசலா தேவி அழுவா. அந்த செய்தியை கேட்டோன்னு, அழுகுரல் கேட்டோன்னு
அந்த வசிஷ்டர் சொல்லுவார், எல்லாம் கேட்டார், வரத்தை கேட்டேன், அவர் மயங்கி கிடக்கிறாரு. இப்போ ராமன் காட்டுக்கு போகணும் இப்படி துணிஞ்சு சொல்கிறா கைகை. என்ன அவள் அவள் எப்படி நாகமெனும் கொடியாள், அவள் வேடம் தரித்து இப்போ நிற்கிறா. ராம காவியம் நடக்கணும் இல்லை, அதுக்கு ஒரு ஆள் காரணமாக இருக்கணும் இல்லை அப்படின்னு நிற்கிறா. அப்போ பேயோ சொல்கிறார், அவர் உபதேசம் சொன்னார், அம்மா அப்படி அவர் பிழைக்கட்டும், உன் கணவருடைய உயிரை கொடு, அவர் இப்போ ராமன் காட்டுக்கு போனால் செத்து போயிடுவார், உயிரை கொடு, நீயும் நல்லா நிம்மதியாக வாழலாம், பரதனும் ஆட்சி செய்யட்டும், நீ அந்த வரத்தை விட்டுரு அப்படின்னு கேட்டார். உடனே அவளுக்கு ஒரு கோபம் வந்து முடியாதுன்னு சொன்ன, நீ பேயோ, வசிஷ்டரே சொல்லுவார், என்ன நீயும் வருந்துவாய், உன் மகனும் வருந்துவாய், காலம் உள்ளவரை உன்னை குறை சொல்லும் என்னெல்லாம் சொன்னார். அவள் கேட்கல. பிறகு அவர் போயிட்டார். பிறகு காலை விடிய சமயம் இன்னும் ராமனு இவருடைய தசரதனுக்கு மனமோ வேறு யாரும் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சீக்கிரமாக காட்டுக்கு ராமனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த தேர் சாரதியை கூப்பிட்டா. தேர் சாரதி வந்தார், ராமனை அழைத்து வாருங்களேன்னா. ராமன்கிட்ட ஒருவேளை இந்த முடிசூட்டுக்கு தான் சீக்கிரமாக புறப்பட சொல்கிறா போலுக்கு. ஏன்னா ராமனை நல்லா வளர்த்தவள் யார்? கைகை தான். ராமனுடைய உண்மையான அன்னையை கைகைன்னு தான் சொல்லணும், அது மாதிரி அன்பாக இருப்பாள். உடனே ராமன் அவனுடைய சிற்றனை அழைக்கிறான்னு செய்தி போன உடனே அவள் வாரார், ரொம்ப வணங்கி அந்த அவர் புறப்பட்டு இருந்த நேரம்ல வந்து வாரார், வணங்குறார், தரையுற மண்ணுற வணங்கி தன்னுடைய அந்த உத்தரம் துணியை இப்படி கையில் தொங்க போட்டுட்டு அப்படி வணங்கி நிற்கிறார். அப்போ தான் அவர், ராமா நீ காடாள செல், இது உன் மன்னன் ஆணை என்று சொன்னான். அதில் சொல்லுவார், நீடாளி உலகத்து என்ன நீடாளி ஆழிசூழ் உலகம், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலிவங் கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினள். பரதன் நாட்டை ஆள வேண்டும், நீ காட்டுக்கு செல்ல வேண்டும், சடைகள் தரித்து தீர்த்தாடனங்கள் செய்து 14 ஆண்டுகள் கழித்து நீ வா. இது மன்னவன் ஆணை. அவர் உடனே சொல்லுவார், ராமனுக்கு அதுதான் சமநிலை என்பது, ஸ்தித பிரஜன் என்று சொல்வது. நேற்றைய தினம் முடிசூட்டு முடிவு பண்ணியிருக்கு, இன்றைய தினம் காட்டுக்கு போ. அப்பவும் ஒரே மாதிரி இருந்தாராம், இப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறார், அவருக்கு எந்த மாற்றமும் இல்லை. சரிதானா? இப்படி வருமா? நமக்கு சடார்னு என்ன வரும்? கோபம் வரும், துக்கம் வரும் இல்லையா? மன்னவன் பணி என்றாயில் நும்பணி மறுப்பனோ. அம்மா தாயே, மன்னவர்தான் பணி சொல்ல வேண்டும் என்று இல்லை, சிற்றன்னையாகிய தாயாகிய நீ சொன்னால் நான் போக மாட்டேனா? எவ்வளோ பாருங்க அர்த்தம். மன்னவன் பணி என்றாயில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ. எனக்கு ராஜ்யம் கிடைச்சா என்ன, என் தம்பி பரதனுக்கு கிடைச்சா என்ன, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ. என்னிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன். இதுக்கு மேலே உறுதி என்ன வேணும்? இப்பணி தலைமேற்கொண்டேன், மின்னொளிர் காணும் இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன். அம்மா நீங்கள் விடைதாருங்க, நான் இப்பொழுதே இந்த கணமே போகிறேன் அப்படின்னு சொன்னான். பாருங்க அப்படி புறப்பட்டு போனார். ரொம்ப சுருக்கமாக வேகமாக சாடி போகணும். கங்கை கரைக்கு போயிட்டார். என்ன மா அழுதது அண்டலர்ந்த அன்று பிறந்த கிள்ளை அழுதது, பூவை அழுதது, அன்று பிறந்த பிள்ளை அழுதது, பெரியோரை என் சொல்ல. பூனைகள் அப்படியெல்லாம் இருந்து அழுதது, நாய் மருத குதிரைகள் எல்லாம் அழுதது, யானை அழுதது, அன்று பிறந்த பிள்ளை அழுதது. ராமன் கானகம் போகிறான்னு சொன்னோன்னு என்ன, பெரியோரை என் சொல்ல. அப்போ பெரியவர்கள்லாம் எப்படி இருந்துப்பாங்க? மக்களெல்லாம் ராமன் எங்கேன்னு சொல்லிட்டு புடைசூழ அவனுக்கு கூடயே போகிறாங்க. லட்சுமணன் கோபம் பின்னால் போகிறான். என்ன லட்சுமணனுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, அவன் போனான்னுட்டு ராமனோட போகிறான்னு சொன்னோன்னு, ராமன் போனால் போயிட்டுட்டப்பா நீங்கள் இரு என்னில்ல சொல்லுவா அப்படின்னு. என்ன நீ செல், அண்ணன் என்ற நிலையில் செல்லாதே, உனக்கு மன்னன் ராமன். அந்த நிலையில் அவனுக்கு ஏதாவது ஒரு இழுக்கு வந்ததுன்னு சொன்னால்
முன்னீ செத்துப்போ அப்படிங்கிறா. அவனுக்கு முன்ன நீ தான் சாகணும், அதுக்கு பிறகு தான் அவனுக்கு ஏதாவது இடையூறு வரணும் அப்படின்னா. சீதா பிராட்டி நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ நீட்டு அவர்கிட்ட அம்மாவிட்ட சொன்னார், சீதா அம்மாவிட்ட, நீ வராண்டாமா, கானகம் சுடும், அங்கே பெரிய பறலை கற்கள், முள் செடிகள், வன விலங்குகள் இதெல்லாம் இருக்கும், நீங்கள் வராண்டாம், அரண்மனையில் இரு, அம்மா அப்பாவை பார்த்துட்டு இரு, என்ன மாமியார்களை கவனிச்சுட்டு இரு. நின் பிரிவினும் கானகம் சுடுமோ, ராமனை பிரிஞ்சு இருக்கிற அந்த பிரிவு சூடு இருக்குல்ல, அதை விட கானகம் சுடுமா. ஓடி போய் மர உரி தரிச்சிட்டு கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு நின்ட்டான். வேறு வழியில் 3 பேரும் போகிறாங்க. கங்கை கரைக்கு போயாச்சு. கிட்ட கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே என்ன காடு வந்தாச்சான்னு அம்மா கேட்டாங்க. என்ன நகரத்தை விட்டு அப்பாற போகிறது, ஏன்னா போனது இல்லைல்ல. அங்கே கங்கை கரையில் காலை பொழுதில் போகிறாங்க. அப்போது சூரிய பகவான் நாராயண பரம்பொருள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய அழகை பார்க்க வேண்டும். அவர் எப்பொழுதும் பட்டாடைகள் கட்டியிருப்பார், அரண்மனையை விட்டு வெளியே வாரதில்லை. அப்படியே வெளியே வந்தாலும் வெண்கொற்ற கொடை பிடிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ முழுமையாக பார்க்க முடியாது. இப்போ தான் வாராரு, தனிமையாக என்ன மர உரி தரித்து வாராரு. அப்போது அவருடைய பூரண அழகை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெய்யோன்னா சூரியன், வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிஜோதியுள் மறைய. வெய்யோன் சூரிய ஒளி எவ்வளவு பெருசாக இருக்கும். அது இவருடைய ராமபிரானுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி இருக்கு இல்லையா, அதில் அது மறைஞ்சு போகுது. நம்ம ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருந்தோம்னா சூரிய ஒளி வந்தால் விளக்கு மங்கிரும் இல்லை, அது மாதிரி சூரியனுடைய ஒளி, ராமனுடைய அந்த தேஜஸ் எல்லாம் மறைஞ்சு போகுதான். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிஜோதியுள் மறைய. பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போயினன். சீதாவுக்கு இடை இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அதான் பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போயினன். இளையான் யாரு? இளைய பெருமாள் லட்சுமணன். அவருடைய அழகு எப்படி இருக்கான், அவருக்கு வர்ணிக்க முடியல கம்பருக்கு. மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான். அந்த கண்ணன், வைகுந்தன், மாதவன், கேசவன், பரந்தாமன், பத்மநாபன், ஹே மாதவா, ஹே கிருஷ்ணா என்று சொல்லுகின்ற அந்த பரம்பொருடைய அழகு மையோ மரகதமோ, பச்சை மரகதமோ மலைமுகிலோ அப்படின்னு சொல்லி வர்ணிக்க முடியாது. ஐயோ என்னால் சொல்ல முடியலையே. இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான். இப்படியா போனாங்க. பிறகு காட்டில் போனாங்க, என்ன சபரிக்கு மோட்சம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு குகனை இது பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய வரலாறு. அப்படி போயிட்டு நமக்கும் நீண்ட தூரம் போக வேண்டியது இருக்கு இல்லையா. அப்படி போயிட்டு எங்கே போயிட்டாங்க, சுக்ரீவனை துணையாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த அந்த ஆஞ்சநேயரை அந்த கிஷ்கிந்தையில் சந்திக்கிறாங்க. அவர் இன்னும் வரவு நல்வரவாகுங்கிறாரு. அப்போது இவன் சாதாரண ஆளில் உன்னுடைய உருவை காட்டுங்கும்போது அவருடைய ஆஞ்சநேயனுடைய பேர் உருவை காட்டுறாரு. அதன் பிறகு சுக்ரீவனுடைய நட்பு வருகிறது, வாலியினுடைய வதம் ஏற்படுகிறது. பிறகு அந்த கார்காலம் முடிஞ்சு சீதாவை தேடி போகிறாங்க இல்லையா. சீதாவை தேடி போய் அந்த தென் திசையில் அந்த சம்பாதிக்கு அவங்க ராமநாமத்தை சொல்கிறாங்க. சம்பாதி சிறப்படைகள்லாம் அங்கேருந்து ஆஞ்சநேயர் என்ன செய்கிறாரு, அங்கே இலங்கைக்கு தாவி போகிறாரு. சீதாதேவியை தேடி தேடி பார்க்குறாரு, ராவணனை பார்க்குறாரு, கொல்லலாம்னு நினைக்கிறாரு. பிறகு நம்ம இப்போ வேலை இது இல்லை, சீதாதேவியை தேடணுன்னு அசோகனத்தில் காண்றாரு. அசோகனத்தில் அம்மா ரொம்ப வருந்தி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள். அதில் தான் அது சுந்தர காண்டம். 7 காண்டங்களில் சுந்தர காண்டம் படிக்கணும். ஆடி மாதம் படிக்கணும், என்ன மாதம் எப்பவும் படிக்கலாம். சுந்தர காண்டம்லாம் ரொம்ப சிறப்பு. ராமாயணம் முழுதும் அதில் வந்துடும். அதான் அவள் சீதாதேவி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ராமபிரானை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் எப்படி சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்தனன் இத்திரு ஏகு என்ற போதிலும், அந்த ராமன் அந்த பட்டாபிஷேகத்துக்கு இத்திரு ஏகு என்ற பொழுதும் அத்திரு துறந்த பொழுதும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்த திருமுகத்தை உண்ணுவாள் அப்படிலாம் நினச்சிருந்தா. பிறகு ராமச்சந்திரமூர்த்தி
அம்மா வந்து உயிரை தியாகம் செய்ய போனாங்க. அதை தடுத்து ராம் 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 என்று குதித்து அவர் வந்து தடுத்து விவரம் சொல்லி கணையாளி கொடுத்து அப்போ உயிரை காப்பாற்றினா நீ என்றைக்கும் சிரஞ்சீவியாக வாழ்வான்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு என்ன கொடுத்தாங்க. இப்போ ராமகாதை நடக்கிறதால இங்கே யார் இருப்பா? இப்போ ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயர் வந்துடுவார். என்ன அவருக்கு உடனே ராமான்னு சொன்ன உடனே வந்துடுவார். அப்படி சிரஞ்சீவி கொடுத்தாங்க. பிறகு அம்மாவிட்ட செய்தி கேட்டு இங்கே வந்தாங்க. இங்கே வந்து என்னும் நேரத்தில் அந்த 72 வெள்ளம் வானர சேனைகளோடு ராமபிரான் வந்தார். கடலில் அணை கட்டினாங்க. அணை கட்டி அங்கே போனாங்க. இலங்கேஸ்வரன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் பெரிய பெரிய பிரதாபங்களெல்லாம் சொன்னவன் இல்லையா? நான் பெரிய வீரனாக்கும் ராமலக்குவர்களை சும்மா ஒரு சுண்டு வரலே பிடிச்சிட்டு வந்துடுவேன், இங்கே கொண்டு வந்து கட்டி போட்டுருவேன், நீ அவர்களை பெரிய வீரன் நினைக்காத என்னெல்லாம் பேசியிருந்தான். என்ன அப்போது ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லுவான் அம்மா, நீங்கள் என்னோட வந்துடுங்க, எனக்கு முதுகில் இருந்துக்கணுங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லி எடுத்து சொன்னார். அது சரியில்லைப்பா, அவன் வஞ்சகம் களவு செய்து வந்தான், நான் அப்படி வரக்கூடாது. அப்போ அவர் பயந்தார். என்ன அம்மா இங்கே அரைக்கியர்கள்லாம் இருந்து கொடுமைப்படுத்துகிற அவர் நேரில் பார்த்தார்ல, அதனால் இவங்க ஏதாவது இடையூறு செய்திருவாங்கன்னு. இதோ பார், அந்த இளைய பெருமாள் எனக்கு அமைத்து தந்த பர்ணசாலையோடு எடுத்துகிட்டு வந்தான். அந்த பர்ணசாலையில் தான் இப்பவும் இருந்துகிட்ருக்கேன். என்ன அது மட்டுமல்ல, இந்த இலங்கை மட்டுமா, என்ன இந்த உலகத்தையே என் சொல்லினால் சுடுவேன். என்ன இந்த இலங்கை மட்டுமல்ல, இந்த இங்கே இருக்கிற ராவணாதி அவுணர்கள் மட்டுமல்ல, உலகத்தையே என்ன அது வில்லின் ஆற்றலுக்கு இழுக்கு மாசு என்று வீசினேன். என் பிரானுடைய, என் நாதருடைய, பிராணநாதருடைய, ராமபிரானுடைய வில்லுக்கு இழுக்குன்னு தான் நான் இவ்வளோ நாளும் என்ன செய்திருக்கேன், பொறுக்கேன். இந்த இலங்கையும் இது மாதிரி உலகங்களையும் என் சொல்லினால் சுடுவன் தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என வீசினேன். அது குற்றம்னு வீசினேன். அப்புறம் வந்தாங்க, ராவணனை சந்தித்தாங்க, அவன் போர்கள்லாம் பண்ணான். கும்பகர்ணன் போர் பண்ணான் இல்லையா? கும்பகர்ணன் முதல் நாள் போரில் ராவணன் தோற்று போயிட்டான். எல்லா ஆயுதங்களையும் பெரிய பராக்கிரமசாலியாட்டு பெரிய தேரில் ஏறி பல லட்சக்கணக்கான படைகளோடு அரக்கப்படைகளோடு வந்தான். எல்லாம் காற்றில் பட்ட பஞ்சு போல ஒரு நிமிஷத்தில் எல்லா படைகளும் அழிச்சாச்சு ராமன். அடுத்தாற் போல் அவன் அப்படி நிற்கிறான். இப்போ நிராயுத பாணி ஆகிட்டான். இப்போ நிராயுத பாணின்னா என்ன அர்த்தம்? ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாமல் தலையை தொங்க போட்டுட்டு கால் பெருவிரலால் பூமியை கீறிட்டு நிற்கிறானாம். அப்போ வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போக்கி வெறுங்கையோடு நிற்கிறான். என்ன எதெல்லாம் தாரணி மௌலிபத்து 10 தலையிலும் 10 இது வச்சுருப்பான், கிரீடம் வச்சுருப்பான், அதெல்லாம் அடித்து உடச்சாச்சு. சங்கரன் கொடுத்த வாழ், சங்கரன் சிவபெருமான் கொடுத்த வாழ் உண்டு, சந்திர பிரகாச வாழ், அது வச்சுருந்தோம். என்ன அதுவும் போச்சு. அதன் பிறகு என்னது, நான் பெரிய மலையை தூக்கினவனாகும், கைலேங்கிரியே தூக்கினவன அந்த வீரமும் போச்சு. எல்லாம் போய் அஷ்டதிக்கு யானைகளோடு வாரணம் பொருத மார்பன்னா யானைகளை 16 கொம்புகளை கொண்டு 8 யானைகளும் இடிச்சிருக்குது. அந்த வைரம் பாய்ந்த அந்த மார்பில் அதெல்லாம் பதிஞ்சிட்டு, திக்கு யானைகளுடைய கொம்புகள் என்ன செய்துட்டு அவனுடைய மார்பில் பதிஞ்சிட்டு, அது ரெண்டாவது எடுத்துக்கிட முடியல, அதனால் ஒடிச்சிட்டு போயிட்டு அந்த அதில் அந்த அந்த கொம்புகள்லாம் இப்போ ராவணனுடைய மார்பில் இருக்குது. அவன் நம்ம ஒரு சின்ன முள்ளு குத்தினாலும் எடுத்து வெளியே போடுறோம், அவனுக்கு அது ஒன்றும் இல்லை. பூன் கட்டி நான் அஷ்டதிக்கு யானைகளோடு போர் செய்தவனாக்கும் அப்படி வச்சுருக்கிறான். அது எல்லாம் போய் வீரமும் போய் அவன் திரும்ப இலங்கைக்கு போனான். மாதிரம் எவையும் நோக்கான், வளநகர் நோக்கான், வந்த காதலர் தம்மை நோக்கான், கடற்பெரும் சேனை நோக்கான். ஜானகிகிட்ட சீதைகிட்ட பெரிய வல்லமை பேசியிருக்கான் இல்ல, இப்போ முதல் நாள் போர்லேயே தோற்று இப்படி வந்திருக்கான்னு அந்த செய்தி அவளுக்கு கிடைச்சா, ஜானகி நகுவளன்றே நாணத்தால் சாம்புகின்றான். அதுதான் அவனுக்கு நாணம். வானவர்கள் இகழ்ந்தா என்ன, வேற யார் இகழ்ந்தா என்ன, எல்லாரும் இவன் இகழ்ந்தவர்களெல்லாம் இகழ்ந்தார்கள். இவன் பராக்கிரமா யாரெல்லாம் இகழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் இப்போ இகழ்ந்தார்கள். அதுக்கெல்லாம் இவன் நாணப்படலை. ஜானகி மெல்லிடையாள் ஜானகி நகுவளன்றே நாணத்தால் சாம்பு. அங்கே மந்திரி மகோதரன் சொன்னான், எப்பா அவனும் பெரிய தீய இதை சொல்லுவான், உனக்கு தம்பியை கும்பகர்ணனை எழுப்பி விட்டாலே உனக்கு எல்லாம் ஆயிருமா, அவன் எல்லாரையும் சாப்பிட்டுட்டே வந்துடுவானே
அப்போ உடனே இவனுக்கு உற்சாகம் வந்துட்டு கும்பகர்ணனை எழுப்புனாங்க. கும்பகர்ணன் எழும்புவானா? எழும்ப மாட்டான். 1000 600 மாதம் என்ன தூக்கம், நமக்கு வர தூக்கம் என்ன? அதுதான் ஆண்டாள் சொன்னான், கும்பகர்ணன் உனக்கு தூக்கம்தான் தந்தானோ. வருதா இல்லையா? ஆண்டாளில் திருப்பாவையில் வருது. என்ன, கும்பகர்ணன் எனக்கு தூக்கம்தான் தந்துட்டான, பெருந்துயில் கொள்ளுகிறாயே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குறான். இந்த நேரம் தூக்க நேரம். அவனை எழுப்பி வாருங்கன்னு சொன்னான். கிங்கரர்கள் எல்லாம் போய் எழுப்புனாங்க. பெரிய உலக்க வச்சு அடித்தாங்க. என்ன, கன்னம் அப்படி மர்மஸ்தானத்திலலாம் அடித்தாங்க. அவன் எழும்புவானா? யானை குதிரைகளெல்லாம் அவனுக்கு மேலே அடித்து விட்டாங்க. அதுக்கெல்லாம் மேலே ஏறிப்போனா கொஞ்சம் எழும்புவான்னு சொல்லிட்டு, யானை ஏறிப்போனா என்ன, எது ஏறிப்போனா என்ன, அவன் எழும்பலை. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கமாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்தீராய் எழுந்தீராய். எப்பா கும்பகர்ணா, நீ நீண்ட காலம் உறங்கலாம். இப்போ எப்போ எழும்பிரு, நீ நீண்ட காலம் உறங்கலாம், இனி எழும்பவே வேண்டாம். கறங்குகின்ற வில்விடித்த காலதூதர் கையிலே, ராமலக்குவர்கள் காலதூதர்களாக வந்திருக்காங்க. இனி அவர்கள் கையில் இருக்க அம்பு பட்டு நீ என்ன செய்யலாம்? உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய், இனி உறங்கலாம். என்ன பிறகு எப்படியோ எழுப்பினாங்க. எலும்பி எடுத்து என்னன்னா, எலும்பினோடனே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சில ஆளுகளுக்கு 4 மணின்னா டீ கொடுக்கணும். என்ன, காலையில் விழிஞ்ச உடனே பெட் காஃபி ரொம்ப சூடாக, அதுவும் கப்பா செல்ல சூடு, ஆவி பறக்கணும், அப்படி கொண்டு வச்சுருக்கணும். எலும்பின உடனே இவன் எழும்பின உடனே பசி, என்ன கொடுக்கணும்? 600 சகடத்தடிசிலும் 600 வண்டி சோறு. என்ன, 100 குடங்களும் 10,000 குடம் கல். என்ன, ஏறுகின்ற பசியை எழுப்பினான் 800 கடா. கடான்னா எருமை கடா, ஆட்டுக்கடான்னு நினச்சிடாதுங்க, எருமை கடா. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஏப்பம் விட்டு, என்ன விஷயம்னா, உங்கள் அண்ணன் கூப்பிட்றான்னா. உடனே ஓடி வந்தான். அண்ணன் கூப்பிட்றான்னு சொன்னோடனே ஓடி வந்து அண்ணனுக்கு காலில் விழுந்தான். நின்ற மலை ஒன்று அந்த கிடந்த மலையை தழுவினது போல, இவன் நின்ற மலை, ராவணன் நின்ற மலை, இவன் கிடந்த மலையை தழுவினான். அவனை தூக்கினான். தூக்கி என்னன்னு சொல்லி கேட்குறான். அவன் உடனே மானிடர் இருவர், ராம லக்குவர்னு சொல்லி மனுஷன் 2 பேர் தான். மானிடர் இருவர், அவங்க வானரை சேனையோடு நகர்ப்புறம் சுற்றினர். அவங்கெல்லாம் வானர சேனைகளோடு வந்து நம்ம நகரத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, சுற்றிக்கிட்டாங்க. நீ அவர் இன்னுயிர் போனக தொழில் முற்றுதி என்றான். நீ போய் அவங்களையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்துரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நிசாரமாக சொன்னான். ராமன் எப்படி வீரங்கிறத முதல் நாள் பார்த்த பிறகும் இவன் அப்படி சொல்லனா, இவன் எல்லாம் அப்படிப்பட்ட பெரிய உருவம் கும்பகர்ணன் இல்லையா? உடனே இந்த கும்பகர்ணனுக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு. ஞாபகம் என்ன சொன்னால், சீதா பிராட்டியை எடுத்துகிட்டு வந்திருந்தான் பார்த்தீங்களா? அப்போ இந்த கும்பகர்ணன் சொல்லியிருந்தான், இது வந்து நீ மரப்பொந்தில் நெருப்பை கொண்டு வச்சது மாதிரி ஆக்கும். சீதாதேவி இங்கே வச்சிருந்தா நம்முடைய குலமே அழிஞ்சி போகும், அவள் திருமகளுடைய அவதாரமாக்கும். சாதாரண ஒரு பெண்ணெண்ணி நினைக்காத, நீ அவளை விட்டுரு, அல்லது விடாமல் இருந்தால் நம்முடைய குலமும் கொற்றமும் அழிஞ்சுவோம். எனக்கு தூக்கம் வருதுன்னு போய் இப்போ தூங்கிட்டான். அப்போது முந்தி சொன்ன ஞாபகம் இவனுக்கு வந்துட்டு, அதனால் அதை நினச்சி, ஆனதோ வெஞ்சமர் அலகில் கற்புடை ஜானகியை விட்டிலையோ. பெரிய போர் வந்து விட்டதா, நீ அழகில்லாத பெருமையுடைய வானளாவிய பெருமையுடைய கற்பின் செல்வியாக இருக்கக்கூடிய சீதாதேவியை, சீதா பிராட்டியை விட்டிலையோ. ஆனதோ வெஞ்சமர் அலகில் கற்புடை ஜானகியை விட்டிலையோ அப்படின்னா விடலையான்னு சொல்லி பார்க்குறான். ராவணனுக்கு கொஞ்சம் இதாக தானே வருது, இவன் நியாயம் இல்லை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டியதோ செரு, பெரிய போர் வந்து விட்டதா, கிளர் போர் சீதையை சுட்டியதோ. சீதாதேவி நிமித்தம் வந்ததா இந்த போர்? சீதாதேவி நிமித்தமாக தானே அவங்க வந்திருக்கிறாங்க. கிட்டியதோ செரு கிளர் போர் சீதையை சுட்டியதோ, முனம் சொன்ன சொற்களால் விட்டிலையோ. நான் தூங்க போகிறதுக்கு முந்தி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சொல்லப்படி நீ விடலையா? இது பொன்றும் காலமே, இது அழியக்கூடிய காலம்தான் அப்படின்னு சொன்னோம். அதோடு மட்டுமல்ல, அண்ணா போருக்கு வந்திருக்கிறார்கள்,
நாம் அவர்கள் மத்தியிலே நம்முடைய படைபலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம் என்றால் அவர்கள் அழித்து விடுவார்கள். ஒரே வழி அப்படின்னா எல்லா பேரும் போருக்கு போயிடணும், ஒரே அடியாக செத்து போயிடலாங்கிறான், என்ன போயிடணும் அப்படிங்கிறான். உடனே அந்த ராவணன் கோபம் கொண்டு, உன்னை அழைத்தது நீ அறிவுடைய அமைச்சன் அல்ல, எனக்கு மதி சொல்லுறதுக்கு அமைச்சன் அல்ல, நீ தூங்குனா நல்லா சாப்பிட்டா இன்னும் போய் தூங்கு, போ, என் கண் முன்னால் நிற்காதே. மானிடர் இருவரை வணங்கி, நாகம்மாளுக்கு தூக்கம் வருது, மானிடர் இருவரை வணங்கி மற்றும கூனுடை குரங்கையும் கும்பிட்டு. இந்த மானிடர் இருவரை வணங்கி இந்த கூன் வச்சுக்கிட்டு இருக்க குரங்குகள், அந்த கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில் ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே கடன். உன் தம்பி விடனன் அங்கே போயிட்டான்ல, அவனுக்கும் உனக்கும் தான் அது கடன். யானது புரிகிலேன், நான் செய்ய மாட்டேன், எழுக போ என்றான். போனிட்டான், விரட்டிட்டான். இவனுக்கு வேற வழி இல்லை, போகாவிட்டா இப்பவுமே உன்னை கொன்னுருவன்னு வாழ உருவான். இவன் கையினால் செத்து போகிறத விட ராமன் கையினால் அடிபட்டா மோட்சம். யாரெல்லாம் பரம்பொருள் வந்து வதம் செய்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் மோட்சம்தான். நீங்கள் அதனால் பரம்பொருளுக்கு எதிராக இருந்து பரம்பொருளை கூப்பிட்டு என்னை அடித்து கொல்லுங்க ஐயான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். மனசிலாகுது இல்லையா? அப்படி தானே இரணியன், இரணியாட்சகன் இவங்க எல்லாம் இந்த 3 பிறவிலேயே பகையாக இருந்து வந்துடுவேன்னு சொன்னது. பகவான் கம்சன் கூட எவ்வளோ அட்டூழியம் செய்தாலும் பகவான் கையினால் இழுத்து போட்டு அடித்ததுனால அவனுக்கு நல்லது தான். என்ன, எல்லா பேருக்குமே அவருடைய ஸ்பரிசம் கிடைச்சா போகிறோம். பூதைக்கு கூட எவ்வளோ பெரிய மோட்சம் கிடைச்சிது. அவளுடைய மார்பில் இருந்து விளையாடினார், பெரும் மலை போல படுத்திருந்தா, என்ன செத்து. அப்போ அங்கே இருந்து சும்மா குறு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. பிள்ளையை போய் ஓடி எடுத்தா, என்ன பின்னால் வரும். அப்போ உடனே அப்படி நினச்சி அவன் நான் சொல்கிறான். விதியை ராமாயணத்தில் கம்பநாட்டாழ்வார் பல இடங்களில் சொல்லுவார். அது ஒரு இடம் இது. என்ன சொல்லுவார்? அண்ணா, நான் போருக்கு போகிறேன், ஆனால் நான் வெற்றி கொண்டு வருவேன் என்று மட்டும் நினைக்காத. வென்றிவன் வருவன் என்று உரைத்திலன், விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது. நான் போகிறேன் போருக்கு, ஆனால் வெற்றி கொண்டு வெற்றி மாலை சூடி வருவேன் என்று நினைக்காதே. நான் போக மாட்டேன் என்று சொன்னாலும் விதி என்னை தடுக்கிறது. அது தடுத்து போ என்று சொல்வது மட்டுமல்ல, பிடரியை பிடித்து தள்ளுகிறது. பொன்றுவன், அதனால் நான் போர்க்களத்தில் போய் ராமன் கையினால் என்ன செய்திருவேன்? இறந்து போவேன். அப்படி நான் இறந்த பிறகு கூட, உன்னுடைய அன்புக்குரிய தம்பியாகிய கும்பகர்ணன் இறந்து விட்டான் என்று தெரிந்த பிறகாவது நீ சீதாதேவியை விட்டு உன் குலமும் நீயும் நன்றாக வாழ்வாயாக. பொன்றுவன் பொன்றினால் பொலன்கொள் ஆளியை நன்றிது என நாயக விடுதி என்றான். அதுக்கும் பிறகு விட்டுருன்னு சொன்னான். கேட்கல. அவன் போனான், பெரிய போருக்கு போனான், பெரிய போர் செய்தான். சுருக்கமாக கைகளை எல்லாம் வெட்டி தள்ளினார். அதன் பிறகும் உருண்டு போனான். அதுக்கு முந்தி வீடனனை விட்டு நம் பக்கம் வந்தா வரட்டும், இவன் நல்லவன்னு சொன்னார், அதனால் வந்தா வரட்டுன்னு எல்லாம் கூப்பிட்டார். ஆனால் இவன் போட்டு அழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு உருண்டு அம்மியில் மிளகை வச்சுட்டு இந்த குழவி வச்சு அரைக்கிறது மாதிரி எல்லா வானரசைகளையும் பெரிய போர் செய்தான். பிறகு அவனுக்கு மூக்கை கடிச்சு எடுத்துட்டாங்க. என்ன, அப்போ அவன் சொல்லுவான், முன்பு யாருக்கு மூக்கு அறப்பட்டிருந்து? சூர்பனைக்கு மூக்கு அறப்பட்டிருந்து. அதை மாதிரி இவனும் போர்க்களத்தில் மூக்கு இல்லாமல் கிடக்கிறான்னு சொல்லி என்னை ஏளனமாக வானவர்களெல்லாம் சிரிப்பாங்க. அதனால் ராமா, உன் பானத்தினால என்னை கொன்று விடு, நான் விமோசனம் பெறுவேன். அதோடு ஒரு வரம் கேட்குறேன், எனக்கு தலையை அறுத்து கடலில் முக்கிடு அப்படிங்க. மூக்கிலா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் தூசிப்பாங்க. அதனால் என் தலையை போக்குவாய், போக்கியவின் நெடுங்கடலுள் ஆழ்த்துவாய் என்றான். வீர மரணம் அடைஞ்சான். அதுக்கும் பிறகு இந்திரஜித்து பல போர்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் நம்ம இப்போ விரிவாக பார்க்கணும். கடைசியில் யார் வாரா? எல்லா படைகளும் தீர்ந்த பிறகு கடைசியில் ராவணன் வருகிறான். என்ன, இந்திரஜித் இறந்த போது அவன் ரொம்ப அழுவான். என்ன, எனக்கு நீ செய்யக்கூடிய கடன்களெல்லாம் உனக்கு நான் செய்வதானேன் அப்படின்னு சொல்லி புத்திர சோகத்தில் ரொம்ப அழுவான். ஆணவத்துக்கு இப்படிப்பட்ட நிலைகள் வாரது சகஜம். ஆனால் இவன் அதுக்கு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுறான். பிறகு கடைசி நாள் யுத்தம், கடைசி நாளில் வாரான். பெரிய அளவில் போர் செய்யணும்னு தன்னுடைய தவபலமெல்லாம் கூட்டிகிட்டு வாரான். யார்? ராவணன். ராமபிரான் இங்கே நிற்கிறாரு, அந்த பக்கம் அவன் நிற்கிறான். சண்டை பெருசாக நடக்குது.
அப்படி நடக்கும்போது அவன் பெரிய அஸ்திரங்களையெல்லாம் விடுறான். பெரிய தவ வலிமையினால் பெற்ற அஸ்திரங்களெல்லாம் விடுறான். அந்த அஸ்திரங்களெல்லாம் என்ன செய்யுது, ராமபிரானுடைய அப்படி காலை சுற்றிட்டு பூமாலையாக விழுந்துருது. அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவன் தேவனாக இருப்பானோ, மூவர்களாக இருப்பாங்களோ, யாராக இருப்பாங்களோ, வரப்பிரசாதம் உடையவர்களாக இருப்பானோ, நான் ரொம்ப கொடுஞ்சினத்தோடு போர் செய்கிறேன். அவன் புன்சிரிப்போட சிரித்து கொண்டே ஒரு சிறுபிள்ளை விளையாட்டாக விளையாடுறான். யாரோ யாவனோ என்ன, சிவனோ அல்லன், ஆன்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன். சிவன் வரமாட்டார், பிரம்மா வரமாட்டார், அவங்கெல்லாம் இவங்களுக்கு சிவனோ அல்லன், ஆன்முகன் அல்லன், பிரம்மா இல்லை, திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுகின்றான், எல்லா வரத்தையும் எடுத்துக்கிடுறான். தவனோ என்னின் செய்தி முடிக்கும் தரன் அல்லன், 1000 ஆண்டுகள் வாழ்ந்து தவம் செய்த பெரியவன் என்று சொன்னாலும் அந்த வயதும் இவனுக்கு இல்லை. தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரநல்லன், இவனோதான் அவ்வேத முதல் காரணன் என்றான். ராவணனுக்கு புரியுது, இவன்தான் அந்த வேத முதல் காரணன், வேதங்களுக்கும் எட்டாத வேத முதல்வனாகிய ஆதிமூல பரம்பொருளாகிய அந்த ஆதி நாராயணன், அவன்தான் இவன் என்று நினைக்கிறான். என்ன ஒரு கணம், அடுத்த கணம் யாவரே ஆயினும் ஆகுக என்று போர் செய்கிறான். அப்போ ராமபாணத்தை ராமபிரான் விடுகிறார். அந்த ராமபாணம் அவனுடைய உடலை சல்லடை கண்களாக துளைத்து அவன் அந்த போர்க்களத்திலே வீழ்ந்து கிடக்கிறான். செய்தி அறிஞ்சி மண்டோதரி முதலிய அவனுடைய பெண்களெல்லாம் வருகிறாங்க, ரொம்ப எடுத்து அவனை பார்த்து அழுறாங்க. அழுதுட்டு அந்த மண்டோதரி அவனுடைய உடலை நுணுக்கமாக பார்த்து மடி மீது எடுத்து அழுறா. அப்போ அவள் பார்க்குறா, அந்த சடலத்தை ராமபாணம் என்ன செய்திருக்குது, ஒரு அணு கூட வைக்கக்கூடிய இடம் மிச்சம் இல்லாமல் தொலைச்சிருக்குதான். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவன் பெரிய வாழ்நாள் படைச்சவன், முக்கோடி வாழ்நாள், முயன்றுடைய பெருந்தவம், எக்கோடி யாவராலும் பெறப்படாத புயவலம், திக்கோடும் சென்று புயத்து பெரும் பலம் படைத்தவன். அவனை புக்கோடி அவனுடைய உடலில் பாய்ந்து ஊடுருவி சென்று அவனுடைய வரத்தை எல்லாம் வாரி சென்றதாம் ராமன் தன் புனிதவாளி. ராமனுடைய அந்த ராமபானம் அப்படி தொலைச்சி எடுத்துகிட்டு போயிட்டுது. இப்போ சல்லடக்கண்ணா ஏன் தொலைச்சிருக்குன்னு சொன்னால், அவன் சீதா பிராட்டியின் மீது காமம் கொண்டான். அந்த காமமானது எள்ளளவாவது இங்கு இருந்து விடக்கூடாது, அவனுடைய உடலிலே இருந்து விடக்கூடாது, அப்படி என்று சொல்லி ராமபானம் தொலைத்ததாம். வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி, எள்ளிருக்கும் இடம் இன்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ஒரு எள்ளு வச்சு கூட இடம் இல்லாமல் அப்படி தொலைச்சிருக்கு. எதனால்? கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை கரந்த காதல், உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த ராமபானம் பிறன்மனை விளைதல் என்று சொல்லுகின்ற தீங்கு ஒரு அணுவளவு கூட இல்லாது தீர்க்கக்கூடியது தான் ராமனுடைய புனித வாளி. அதனால் ராமாயணம் காட்டுறது அந்த சரணாகதி அணி சொன்னோம், அது மாதிரி இந்த பிறன்வின் விளைதல் என்கிற பெருங்குற்றத்தையும் அது தடுக்குது காரியம். அப்படி வெற்றி வாகை சூடினாங்க. பிறகு சீதா தேவியை மீட்டு விமானத்தின் மூலம் சுக்ரீவன், பீடனன், அப்படி அங்கதன், இப்படி எல்லா பேரோடையும் வாராங்க. எங்கே வராங்க, அந்த பரத்வாஜர் ஆசிரமத்தில் விருந்து சாப்பிட்றாங்க. 14 ஆண்டு கழித்து ஒரு நாள் ஆனாலும் நான் தீயில விழுந்து செத்து போவேன்னு சொல்லி பரதாழ்வார் அங்கே தீ வளர்த்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் ஆக போகுது, வருவார். உடனே சீக்கிரமாக போங்க பரதனை நினச்சி சொல்கிறார். உடனே விமானம் வாரதுக்குள்ளே ஆஞ்சநேயர் அங்கே வந்துட்டார். சுற்றி வர பரதனை பிடிச்சிட்டு அப்படியே தீய கைனால் அணைக்கிறார். யார்? ஆஞ்சநேயர். வந்து விட்டார் ராமன் வந்து விட்டார். பரதாழ்வார் நீங்கள் ஆத்திரப்பட வேண்டான்னு சொல்லி சந்தித்து ராமபிரான் பரதாழ்வாரை கட்டி தழுவி, அதுக்கு பிறகு அவங்க இருந்தது நந்தி கிராமம். ராமன் கானகம் சென்ற 14 ஆண்டுகள் பரதன் பாதுகை, ராமனுடைய திருவடி பாதுகையை வைத்து ஆட்சி செய்தார். நந்தி கிராமம் அதனால் இங்கே வந்தது இல்லவா, இது பசுவினுடைய அந்த அந்த அது என்ன, அந்த கோமூத்திரம் அதில் சமையல் செய்து கொஞ்சம் சாப்பிட்றது, அது மாதிரி தவம் செய்திருக்கிறார். அதன் பிறகு அவங்க எல்லாரும் புறப்பட்டு நந்தி கிராமத்தில் இருந்து
அயோத்திக்கு வந்தாங்க. அயோத்தியில் வந்து அங்கே பெரிய அளவில் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம். அந்த நிகழ்ச்சியை வசிஷ்டரே செய்தார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாழ்வேந்த இருவரும் கவரி பற்ற. 2 பேரும்னா அந்த பரதன் லட்சுமணன் இவங்க 2 பேரும் கவரி வீசுகிறாங்க. அங்கதன் உடைவாள் ஏந்திக்கிட்டே நிற்பார். அரியணையை யார் தாங்கிட்டு இருக்கா? அனுமன். ஆணிப்பொன்னால் செய்த அந்த அரியணையை அவர் தாங்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி வெண்ணையூர் குலத்து வந்த கிளார், வெண்ணையூர் சடையப்ப வள்ளல் தான் ரொம்ப பெரிய, அவர் குலத்து வந்த மரபிலோர் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. அந்த பெரிய வேளாளர் குடும்பத்தை சேர்ந்த அந்த வெண்ணையூர் அந்த பரம்பரையில் வந்த அந்த பெரியவங்க எடுத்து கொடுக்க வசிஷ்டன் என்ன செய்தார்? அந்த முடிசூட்டினார். வானவர்கள் தானவர்கள் எல்லோரும் பூமாறி பொழிந்தார்கள். பேரிகைகள் மத்தளங்கள் இன்னிசைகள் எல்லாம் முழங்கின. எல்லோரும் பெரிய ஆனந்த கடலில் இருந்தாங்க. அது மாதிரி ராமபிரானுடைய தாய்மார்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சான்றோர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப இருந்த பிறகு நிறைய வெகுமதி கொடுத்தாரு. என்ன வீடணனுக்கு வெகுமதி கொடுத்தாரு, சுக்ரீவனுக்கு வெகுமதி கொடுத்தாரு, அங்கதனுக்கு வெகுமதி கொடுத்தாரு. ஒரு பெரிய வேள்வி நடந்தால் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்? பெரிய வெகுமதியெல்லாம் கொடுக்கணும். எல்லாருக்கும் அப்படி கொடுத்தாங்க. எல்லாரும் பெரிய பெரிய மதிக்க முடியாத பொருள்களை எல்லாம் தானமாக பெற்றாங்க. அந்தணர்கள்லாம் பெற்றாங்க. எல்லா பேருக்கும் கொடுத்துட்டு கடைசி ஆஞ்சநேயர் அங்கே இருக்கிறாரு. அந்த ஆஞ்சநேயருக்கு என்ன கொடுப்பது? ஆஞ்சநேயர் செய்த உதவிக்கு யாரும் செய்வாங்க? பக்தி இல்லையா? பக்தியோடு இருக்கிறவங்களை சும்மா விடுவாங்களா? பகவான் அழைச்சி அவருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது பொருள் ஒன்றும் கொடுக்க முடியாது. அவர் செய்த காரியத்துக்கு தன்னையே கொடுத்தான். என்ன ராமபிரான் தன்னையே ஆஞ்சநேயர் கொடுத்தார். அப்படி கட்டி பிடிச்சிட்டார், ஆலிங்கனம் பண்ணார். என்ன தன்னை கொடுப்பது தான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. இறைவன் அவருடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய, அவருக்கு சேவை செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய, அவருடைய கல்யாண குணங்களை கேட்கிற, அவருடைய புனித சரிதத்தை கேட்கிற, அவரையே சிந்தித்து இந்த உலகத்தில் அவரையே கதி என்று இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுப்பார்? முற்றிலும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. அது வேணுமா வேண்டாமா? பிள்ளம்மா சொல்லலையே, வேணுமா வேண்டாமா? பகவான் அவர் தன்னை தரணுமா? தரணும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த நிலையை ஆஞ்சநேயருக்கு கொடுத்தார். அதன் பிறகு பகவான் 10,000 ஆண்டுகள் இந்த பூதலத்தை ஆண்டார். என்ன அது மாதிரி சீதாதேவி அம்மா அந்த அந்த குசலன் என்ன லவன் குசன் அவர்களை பெற்றெடுத்தா வளர்ந்தார். அவங்க எல்லாம் பெரிய அளவிலே வந்தாங்க. அதன் பிறகு அம்மா பூமாதேவியோடு கலந்தாங்க. பூமி பிளந்து பூமியோட கலந்து போனாங்க. ராமபிரான் பெரிய சிறப்பாக வாழ்ந்து பேரரசு ஆட்சி செய்து நீண்ட காலம் இந்த உலக வாழ்க்கையிலே புருஷோத்தமனாக வாழ்ந்து அந்த அவதாரம் பெரிய அளவிலே என்றென்றும் நிலைநிற்கக்கூடிய அளவிலே ராமாயணமாக வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டு என்றைக்கு படித்தாலும், என்றைக்கு அந்த கல்யாண குணங்களை பேசினாலும், என்றைக்கு அவருடைய அவதார அந்த மகிமைகளை சொன்னாலும் ஸ்ரீ ராமபிரானுடைய பேரருள் கிடைக்கும், நாராயண பரம்பருடைய அருள் கிடைக்கும். அது நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய தினம் அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம். வரும் நாட்களிலே பார்க்கலாம். சத்குருநாத மகாராஜ்கி. योगीरा